ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் புகுந்து மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேர்வு எழுதி கொண்டிருந்த மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் ரோட் ஐலண்ட் மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மற்றும் இயற்பியல் துறைகள் அமைந்துள்ளன. பரூசன் ஹாலி கட்டிடத்தில் நேற்று மாலை சுமார் 4:05 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. அப்போது மாணவர்கள் தங்கள் தேர்வுகளை எழுதி கொண்டிருந்தனர். திடீரென கேட்ட துப்பாக்கி சத்தத்தால் மாணவர்கள் அலறி அடித்து மேஜைகளுக்கு அடியில் புகுந்தனர். இந்த தாக்குதலில் 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பல்கலைக்கழக தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் குண்டு பாய்ந்து காயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடத்திய நபர் கருப்பு நிற ஆடை மற்றும் முகமூடி அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறை தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக சந்தேக நபர் ஒருவர் பிடிபட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகின. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட தனது சமூக வலைதளத்திலும் குற்றவாளி பிடிபட்டார் என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் பின்னர் அது தவறான தகவல் என்றும் உண்மையான குற்றவாளி தப்பி ஓடிவிட்டதாகவும் காவல்துறை மற்றும் அதிபர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். FBI அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் இன்னும் பிடிபடாததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கல்வி நிலையங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் தேர்வெழுத சென்ற மாணவர்கள் பிணங்களாக திரும்பிய இந்த சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது.